ஹே கைஸ், நான் ஷம்கே. வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பல திருட்டுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த இடத்துல இதை கொள்ளடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல அதை கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி திருட்டுகள் எல்லாமே நடந்தால் அதை போலீஸ் மோஸ்ட்லி இதை வந்து பிடிச்சிருவாங்க, அது யார் திருடுனா அப்படின்றது. ஆனால் இந்த உலகத்தோட மிகப்பெரிய திருட்டு 1971 நடந்த அந்த திருட்டு 50 வருஷங்கள் ஆகியும் இப்போயும் அந்த திருடரோட உண்மையான பேர் தெரியாமல் அந்த திருடனை பிடிக்காமல் இருக்காங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்ட்ஸ் மிஸ்டீரியஸ் தீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஃப்ளைட்டையே தன்னோட கண்ட்ரோலில் எடுத்து லட்சக்கணக்கில் அமெரிக்கன் டாலர்ஸை கொள்ளடிச்சிட்டு போன டிபி கூப்பரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நவம்பர் 24, 1971 அமெரிக்காவில் இருக்க போர்ட்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்க ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு நபர் வராரு. நல்ல கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு, டைலாம் கட்டிக்கிட்டு, ஒரு நல்ல ஷூலாம் போட்டுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி வராரு. ஸோ அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு $20 டிக்கெட்டை வந்து வாங்குறாரு, ஃப்ளைட் டிக்கெட். ஸோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு டான் கூப்பர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பேரோட நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஃப்ளைட் கம்பெனியோட ஃப்ளைட் 305 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஃப்ளைட் பேர். ஸோ அந்த ஃப்ளைட்டு போர்ட்லாண்ட்லேருந்து சியாட்டில் அப்படின்ற இடம், அந்த இடத்துக்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து அவர் ஏறுறாரு. ஸோ 36 பேசஞ்சர்ஸ் அப்புறம் 6 அட்டெண்டர்ஸ், அதாவது அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட அந்த பைலட்ஸோட அந்த ஃப்ளைட் வந்து கிளம்புது. ஸோ நவம்பர் 24 மதியானம் 2:30 அந்த ஃப்ளைட் கிளம்புது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ளைட் கிளம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு டிபி கூப்பர் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அட்டெண்டர்கிட்ட வந்து ஒரு ஆல்கஹாலை வந்து எடுத்து வர சொல்கிறாங்க. ஸோ அவங்கள எடுத்து வர்றாங்க, அதுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பி டிபி கூப்பர் வந்து அந்த அட்டெண்டரை கூப்பிட்றாரு. ஸோ அந்த அட்டெண்டரை கூப்பிட்டு ஒரு லெட்டரை வந்து அந்த நபர் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த லெட்டர் கொடுத்தோட்டி ஏதோ ஃபோன் நம்பர் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிக்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போயே அந்த லெட்டரை பிரித்து படிங்க அப்படின்ற மாதிரி அந்த அட்டெண்டர்கிட்ட அந்த நபர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதை கேட்ட வந்து அதை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட சூட் கேஸில் வந்து ஒரு பாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதை கேட்ட அட்டெண்டர் வந்து ரொம்பவே பதட்டமாக ஆகுறாங்க. பட் இருந்தாலும் ஏதோ விளாட்றாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி அந்த பாமை காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் அந்த சூட் கேஸ் திறந்து அந்த பாமை காமிக்கிறாரு. இதை பார்த்து அந்த அட்டெண்டர் வந்து மிகப்பெரிய ஷாக்குக்கு ஆகி அந்த ஃப்ளைட்டோட பைலட்ஸ்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிவி கூப்பருக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இப்போ இருக்க மதிப்புக்கு படி கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வரும். அதாவது இப்போ இருக்க மதிப்படி நம்ம இந்தியன் ருபீஸில் சொல்லணும்னா 10 கோடிக்கு மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவர் வந்து கேட்குறாரு. ஸோ இந்த பாம்பு வெடிச்சு நீங்கள் எல்லாருமே சாகாமல் இருக்கணும்னா 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்புறம் ஒரு 4 பேராஷூட் வந்து எனக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இந்த நியூஸை கேட்ட அந்த பைலட்ஸ் வந்து அந்த நியூஸ் எல்லாத்தையுமே ஃப்ளைட்டோட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து சொல்கிறாங்க. ஃப்ளைட்டை வந்து ஒரு நபர் ஹைஜாக் பண்ணுறாரு. ஸோ அந்த நபர்கிட்ட ஒரு பாம்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃப்ளைட்டோட கண்ட்ரோல் ரூமுக்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃப்ளைட் கண்ட்ரோல் ரூம்லேருந்து FBIக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ FBIயும் அந்த இடத்துக்கு வராங்க. பேசஞ்சர்ஸ் அப்புறம் அங்கே இருக்க ஏர் ஹோஸ்டர் அந்த பைலட்டோட அவங்களோட உயிருக்குலாம் எந்த ஒரு விஷயமும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி FBI வந்து அந்த கூப்பர்ட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ சியாட்டில் வந்து தரையிறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் இருக்க பேசஞ்சர்ஸ் யாருக்குமே இந்த மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து ஹைஜாக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா சியாட்டலுக்குள்ளே வருது. பட் அந்த பைலட்ஸ் வந்து அவங்க FBI கிட்ட வந்து இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து எல்லாம் தரையிறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் பணத்தை ரெடி பண்ணல அப்படின்ற மாதிரி டிபி கூப்பர்ட்ட அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் தரேன், அது வரையும் நாங்கள் தரையிறங்க மாட்டோம், இந்த இடத்தையே தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ நாங்கள் தரையிறங்கின போது கரெக்டாக எனக்கு பணம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிபி கூப்பர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அவங்களும் அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு ஓகே சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த பணத்தையும் கேட்ட 4 பேராஷூட்டையும் ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் வந்து தரையிறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கையும் இறக்கி விட்டுறாங்க. பட் அங்கே இருந்த ஒர்க் பண்ணுறவங்களையும் அந்த பைலட்ஸையும் அவர் இறங்க வேணான்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஃபியூவலை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ரீஃபில் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃபியூவல் வந்து ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. ஃப்ளைட் இப்போ வந்து மெக்சிகோவுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கேட்டால் அந்த பைலட் ஓகேன்னு சொல்லி அந்த வந்து மெக்சிகோவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருக்க பைலட்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து கரெக்டாக அந்த தரையிலேருந்து 10,000 அடி மேலே தான் பறக்கணும், அதுக்கு மேலே பறக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி 10,000 அடியில் தான் அந்த ஃப்ளைட் பறக்குது. ஸோ FBIட்டேருந்து பணமும் வாங்கிட்டாரு, பேராஷூட்டும் வாங்கிட்டாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஏரியல் அப்படின்ற ஒரு இடம், அதாவது மெக்சிகோக்கு போகிற வரையில் ஏரியல் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது கரெக்டாக அவர் வந்து பேராஷூட்டை போட்டுட்டு அங்கேருந்து குதிச்சு காணாமல் போயிடறாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த டிபி கூப்பர் அதுக்கப்புறம் என்ன ஆனார், எங்கே போனார் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல. இந்த டிபி கூப்பரை பார்த்தா அந்த பேசஞ்சர்ஸும் அந்த லைட்டோட அட்டெண்டர்ஸும் அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த அடையாளத்தை வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சி
2 பேர் சொன்ன டிராயிங்குமே ஈக்குவலாக இருந்ததுனால இவர் தான் டிபி கூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவே வெளியிடுறாங்க. இந்த கேஸ் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு கேஸாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இவர் எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் இவர் கிடைக்கவே இல்லை. 1971 அப்புறம் 76 வரையும், அதாவது 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பேர் அரெஸ்ட் பண்ணி சஸ்பெக்டாக வச்சு அவங்க வந்து விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. பட் 800 பேர்த்தில் யாருமே டிபி கூப்பர் இல்லை. என்னதான் பண்ணாலும் டிபி கூப்பரை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சொன்னல $2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த $2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸும் சியாட்டில் இருக்க ஒரு பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த $2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸுமே $2 நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்லா நோட்லேயுமே இருக்க சீரியல் நம்பரை வந்து அந்த பேங்க்குக்கிட்டேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த நபர் வந்து தப்பிச்சு போயிட்டு அந்த சீரியல் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ என்னதான் இவங்க பண்ணாலும் வந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ரிச்சர்ட் ஃப்ளாய்ட் மெக்காய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை வந்து சஸ்பெக்டாக வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா விஷயமே மேட்ச் ஆனாலும் அந்த அட்டண்டன்ஸ் அந்த பப்ளிக் சொன்ன உருவம் மேட்ச் ஆகலை அப்படின்ற காரணத்துக்காக அவரையும் சஸ்பெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதே மாதிரி நிறைய பேர் நான் தான் டிபி கூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து வாண்டடாக நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க டிபி கூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பீப்புளெலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது ஏரியல் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் சொன்னல, அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் பகுதி. ஸோ அந்த இடத்துல எப்படி அவர் குதிச்சிருந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். அதாவது ஃப்ளைட் வந்து போன ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 300 km/h தான் அடிச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்பீடில் அவர் வந்து எப்படி உயிர் தப்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சம்பவம் நடந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல போர்ட்லாண்ட். ஸோ அந்த போர்ட்லாண்டுக்கு நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா கொலம்பியா ரிவர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு $5800 வந்து பணம் கிடைக்குது. ஸோ அந்த பணத்தை வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த பணம் எல்லாமே டிபி கூப்பருக்கு FBI எல்லாம் கொடுக்கப்பட்ட பணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் தெரியுது. அந்த சீரியல் நம்பர் வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மீடியாக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நிறைய ப்ரெஷர் வருது. இந்த கேஸை இன்னும் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ளே வராங்க. இன்னும் அதிகமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் தேடினாலும் அந்த டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லப்படுற நபரை பற்றினா எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பல வருஷங்கள் அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் 2016 நார்டெக், அதாவது நார்த் வெஸ்ட் ஹைஜாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேஸை வந்து மூடுறாங்க. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரணத்துக்காக. இன்னைக்கு வரையும் இந்த டிபி கூப்பரோட கேஸ் வந்து உலகத்தில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேஸாக இருக்குது. மிஸ்டீரியஸ் ஒரு தெஃப்டாக இருக்குது. அமெரிக்காவை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே ஆச்சரியப்பட வச்ச இந்த ஹைஜாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.